ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான அல்வா மாதிரி வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய சாஃப்டான கேசரி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு கேசரி ஆறுனதுக்கப்புறமா கெட்டி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமாவும் ரொம்பவும் சாஃப்டாக வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய கேசரி தாங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இந்த கேசரி செய்கிறதுக்கு டிப்ஸோடு நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். வாங்க டேஸ்டான கேசரியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவு ரவை எடுத்துருக்கிறேன். ரவையை மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சுட்டு மாற்றி மாற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா பொடிசாக இருக்கணும். பொடி ரவையாக எடுத்துக்கோங்க. ரவை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுதாங்க மெயின் டிப்ஸே. ரவையை நல்லா வறுத்துட்டு போடும்போது கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி ரவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். பெரிய ரவை வாங்கிடக்கூடாது. எப்பயுமே கேசரி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொடி ரவையாக எடுத்துக்கோங்க. அதுதான் கேசரி சாஃப்டாக வர்றதுக்கும் நல்லா மிருதுவாக இருக்கிறதுக்கும் அதுதாங்க காரணம். ரவை நல்லா பொடிசாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று ரவையை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டோன்னே உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அதே நேரம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதாவது 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எப்பயுமே கேசரி செய்யும்போது தண்ணி சுடு தண்ணி தான் ஊற்றணும். நார்மல் வாட்ரு ஊற்றணுன்னா அதுக்கப்புறமா கேசரி நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். இதுலேயே கலர் பொடி சேர்த்துட்டு தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதாவது 2 ஸ்பூன் நெய்னா 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அந்த கப்பில் அரை கப் அளவு நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து கலந்து எடுத்துக்கோங்க. கேசரிக்கு வெறும் நெய் மட்டும் விட்டு செஞ்சோன்னா ரவை சாஃப்டாக இருக்காதுங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து செய்யும்போது கேசரி நல்லா சாஃப்டாக வரும். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோடனே திராட்சை பழம் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு வந்தோடனேயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும் போது ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஆல்ரெடி ரவையை வறுத்துட்டு தான் சேர்த்துருக்குறோம். இருந்தாலும் இன்னொரு முறை இந்த நெய்லேயும் எண்ணெயிலையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா தித்திப்பாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம சுடு தண்ணி வச்சுருக்குறோம்ல, அந்த சுடு தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். சுடு தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இடையில கலரிக்கிட்டே சேருங்க. அப்போ தான் ரவை கெட்டிப்படாமல் இருக்கும். ஒரே நேரம் ஃபுல்லாக தண்ணியும் சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே சேருங்க. நம்ம ஆல்ரெடி ரவையை எண்ணெயில் வறுத்துட்டு தான் சேர்த்துருக்குறோம். அதனால் மோஸ்ட்லி கெட்டிப்படாது. இருந்தாலும் நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விடுங்க. ஒரே நேரம் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட வேண்டாம். ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. தண்ணி சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விடாக இருக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் ரவை வேக ஆரம்பித்தோன்னே தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. அந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ரவை லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் போதே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி லம்ஸாக வர ஆரம்பித்தோன்னே ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் மேலே லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கிளறும்போது பாருங்கள் அவ்வளவு நைஸாக இருக்குது. இது கூட வாசனைக்காக ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேசரிக்கோ பால் பாயசமோ நீங்கள் செய்யும்போது இன்ஸ்டண்ட்டாக ஏலக்காவை உணுக்கிட்டு சேருங்க. நல்ல மணமாக இருக்கும். பவுட்ரு சேர்க்குறத விட இந்த மாதிரி செய்து பாருங்கள். நல்ல வாசனை தூக்கலாக இருக்கும். இது கூட இப்போ ரவைக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இது நல்லா தித்திப்பாக இருக்கும் இந்த குவான்டிட்டி அளவு சர்க்கரை. உங்களுக்கு சுகர் இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமாவும் கிளறிக்கிட்டே இருங்க. கிளற சர்க்கரை எல்லாம் ரவையில் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கெட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கிளறுங்க. இடையில கிளறி விடுங்க. நம்ம ஊற்றின சர்க்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதே நேரம் நம்ம ஊற்றின எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுனீங்கன்னா தான் ரவை கேசரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க.
இப்போ பாருங்கள் கேசரி நல்லாவே வெந்து வந்துருச்சு. பார்க்குறதுக்கு நல்லா அல்வா மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. கேசரி ரொம்ப கொல கொலன்னு ஆகாமல் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரவா கேசரி ரொம்பவே சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட டேஸ்ட்டும் அவ்வளவு அருமையாக இருக்கும். செய்யும் போதே அவ்வளவு தித்திப்பாக இருக்குங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் ஒரு தடவை இந்த ரவா கேசரியை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க கேசரி நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸ்பூனில் எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளவு ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இது நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நான் வீடியோ காமிச்சிருக்கேன். எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டேஸ்டான ரவா கேசரியை நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.